மனசுல கோபம், ஆதங்கம், வெறுப்பு அப்படிங்கிற எல்லா சுமைகளையும் சுமந்துக்கிட்டு நீ ஏன் இப்படி உன்னோட நிம்மதியை இழக்கிற? உன்னோட மனசை நீ அமைதிப்படுத்த போராடுற. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வா, வந்து இப்படி பக்கத்துல உட்காந்துக்க. வா. உன்னோட அழுத்தம் அம்புட்டையும் இந்த சாயி நான் உன்னோட மனசுல, உன்னோட உலகத்துல உனக்காக வாழுறேன். எப்படி கண்டும் காணாம நின்னுக்கிட்டு இருப்பேன் சொல்லு? உன்னோட மனம் கொதிக்குது. உன்னோட மனசுல ஓடக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் உன்னைய வலுவிழக்க செய்யுது. உன்னோட மனசுல பலம் இல்லாம தவிக்கிற இல்லையா? உன்னோட மனசுல உள்ள குமுறல இந்த சாயி ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை தர்றாருன்னு நீ நினைக்கிற இல்லையா? ஆமாவா இல்லையா? கஷ்டம் யாருக்கு தான் இல்லை? எப்படி கஷ்டம் யாருக்கு தான் இல்லை? படைச்சிட்டு அதை காக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு கஷ்டம் இல்லையா? சொல்லு. இதுக்கு முன்னாடி நீ உன்னுடைய முந்தைய கர்ம வினையால அவதிப்படும் போது, என்னோட நாமத்தை நீ உச்சரிக்கும் போது, யாகத்தில் எரியக்கூடிய தீ போல உன்னுடைய கர்ம வினைகள் எரிஞ்சிடும் அப்படின்னு நீ நினைக்கிற. கர்மால இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. அது நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நாம என்ன செய்யறோமோ, நாம என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் நாம அறுவடை செய்வோம். அதுவே நமக்கு திரும்பவும் வரும். நல்ல கர்மாக்களை நீ விதைச்ச அப்படின்னா உனக்கு நல்ல கர்மாக்கள் உன்னை தேடி வரும். அதுவே தீய சொற்களையும் கெட்ட விஷயத்தையும் நீ விதைச்ச அப்படின்னா அதைத்தான் நீ நாளைக்கு அறுவடை செய்வ. என்னோட நாமத்தை சொல்றதுனால மட்டும் உன்னோட கர்ம வினைகள் அழிய போறது கிடையாது. எப்படி? ஆனா என்னோட நாமத்தை நீ சொல்லும் பொழுது உன்னுடைய கர்ம வினைகள் நிச்சயமாக குறைக்கப்படும். எப்படி? என்னோட நாமமே உனக்கு பாதுகாப்பு கவசமா இருக்கும். வேற எதுவும் உன்னை தீண்டாது. முள்ளால குத்தி காயப்பட்ட உன்னோட பாதம் இனிமேல் மலருக்கு மேல, பூக்களுக்கு மேல நீ நடக்க போற. நீ ஒரு காரியத்துக்காக யோசிக்கிற அப்படின்னா உனக்கு முன்னாடியே நான் அங்க போய் உன்னோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு காரியத்தை நான் முக்கால் பகுதி முடிச்சிருவேன். என்னால் நினச்சா முழுவதும் முடிக்க முடியும். அப்படி நான் முழுவதும் முடிச்சிட்டேன் அப்படின்னா உனக்கு அது சோம்பலாயிரும். அதனால தான் நீ மகுடமா உயரக்கூடிய காலம் வந்துருச்சுன்னு நான் சொல்றேன். நீ தேடிய அலைஞ்சது எல்லாம் இனி உன்னோட கையில வந்து சேரும்.
அதனால நீ எதுக்கும் பயப்படாத, கலங்காத. உன்கிட்ட நிச்சயமா வெற்றி அப்படிங்கிற தீபத்தை நான் ஏத்துவேன். உன்னோட சந்தோஷத்துல என்னோட சந்தோஷமும் இருக்குது, அழுகையில என்னோட கண்ணீரும் இருக்குது. உன்னோட கோபத்துல உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த அப்படிங்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெறுவாய். அல்லாஹ் மாலிக்.